ஜோசியம் பார்க்கலையோ? ஜோசியம் ஜோசியம் கிளி ஜோசியம் ஜோசியம் ஏ ஜோசியக்காரரே, ஜோசியம் பார்க்கணும் தாத்தா. கரெக்ட்டா சொல்லுவீங்களா? லெச்சு வா சின்ன பொண்ணு, ஜோசியம் பார்க்கணும். நானும் அதுக்கு தான் லெச்சு ஓடி வந்தேன். பாப்பமா என் மகனுக்கு கல்யாணம் எப்ப நடக்கும் என்ன யாதுன்னு கேட்கணும். ராணியக்களையும் கூட்டிட்டு வந்துட்டு அவ என்ன கொஞ்சம் விவரமா கேட்பாவ. சரி லெச்சு கூட்டுவாங்க. நான் அந்த தாத்தாவை கூட்டிட்டு 4 முடி வீட்டுக்கு போறேன். அங்க வச்சு எல்லாரும் பாப்போம். முன்ன இடம் கிடக்கலாம். சரி சின்ன பொண்ணு, அப்ப கூட்டிட்டு போ. நான் ராணியக்களை கூட்டிட்டு ஓடி வரேன். தாத்தா என்ன கரெக்டா பாப்பியரா எப்படி? அதெல்லாம் கரெக்டா சொல்லுவோமா. இன்னைக்கு என்ன நடந்து, நேத்து என்ன நடந்து, நாளைக்கு என்ன நடக்க போகுன்னு வர சொல்லுவேன். அப்படியா? அப்ப எங்க வீட்டுல இன்னைக்கு என்ன குழம்புன்னு சொல்லுங்க பாப்போம். ஏமா அதெல்லாமா ஜோசியத்துல சொல்லுவாவ. சரி சரி சும்மா கேட்டேன். அதுக்குள்ள கண்ணு புருவம்லாம் தூக்குவு. பெருசுக்கு நல்ல கோவம் வருவ. வாங்க என் பெருத்தால. நடந்ததை சொல்லுவாங்களாம், நடக்க போறதை சொல்லுவாங்களாம். வீட்டுல என்ன குழம்பு வச்சேன்னு சொல்ல தெரிய மாட்டேக்கு. தாத்தா இதுல இருங்க, இப்ப வந்துருவாவ. ஒரு பாய் கொண்டு வாமா, விரிச்சு இருக்க. இவ யார கூட்டு வந்திருக்கா? எக்க ஒரு பாய் எடுத்துட்டு வாங்க. கிளி ஜோசியம் பார்க்கவே வந்திருக்காவ. பாப்போம். ஏன் சின்ன பொண்ணு இந்த வெயிலுக்கு இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்கா? லட்சுமி அக்கா பாக்கணும்னு சொன்னாவ. நான் நீங்களும் பாப்பியலேன்னு கூட்டு வந்தேன். ஏன் உங்களுக்கு பாக்கண்டாமா? பாக்கணும் சின்ன பொண்ணு. அங்க இருந்து ஒரு போன் அடிச்சாவே நான் வந்திருப்பேனே. இவ்வளவு தூரம் வெயிலுக்கு வரணுமாங்க. சரி போங்கக்க. லட்சுமி அக்கா ராணி அக்கா கூட போயிருக்காவ. நீங்க இழுவைக்கு ஒரு போன் அடிச்சுட்டு பாய் எடுத்துட்டு வாங்க. சரி சின்ன பொண்ணு. சுவாதனை பிடிச்சி இவ்வளவு ஒரு வாய் சுவாரத்துக்கு விட மாட்டா கால்வ. அவரோருக்கு தேவைன்னா அவரோரு வீட்டுல வச்சு பார்க்க வேண்டியதானே. சின்ன பொண்ணு வசந்திட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க. பாய் எடுக்க போயிருக்காவ. ஜோசியம் கிளி ஜோசியம் எங்க தானே எல்லாரும் இருக்கோம். காவே கேட்காது எங்களுக்கு. இல்லம்மா, வேற யாராவது பாக்கணும்னா வருவாவல்ல. எங்க இவ்வளவு பேருக்கு பாக்கிறதுக்கே இருட்டிரும். வந்து இருங்க. இப்பதான் வண்டியிலக்க பாய விரிச்ச பிறகு இருந்திருக்கலாம்லக்க. இருக்கட்டு, தர நல்லா தானே இருக்கு. இருங்க தாத்தா, நல்லதா பார்த்து சொல்லுங்க. எக்க பாத்துறாதீங்க, நானும் வந்துட்டேன். அடுத்த வீட்டு கதையை கேட்கறதுக்கு என்ன ஆர்வம். வா வந்து இரு. யாருக்குமா பார்க்கணும்? என் மகனுக்கு பார்க்கணும். அவன் வெளிநாட்டுல இருக்கான். அப்படியா? உங்களுக்கு பாப்போம். அதுலயே உங்க பையனுக்கும் வந்துரும். பேர் என்ன? தனலட்சுமி. வீட்டுக்காரர் பேரு? முத்துப்பாண்டி. ஓ கிள்ளி திருசாவா நீங்க? என்ன சின்ன பொண்ணு அமைதியா இருக்கா? லட்சுமி அக்கா பேரை பத்தியா? தனலட்சுமியா? எக்க நான் அவியல நீ கிண்டல் பண்ணவே மாட்டேங்க. எல்லாரும் நீ ஆசிப்பிட்டாவ. அப்படியா? எப்பா இனி அப்ப எங்களையும் கிண்டல் பண்ண மாட்டா. தனலட்சுமியை மட்டும்தான் கிண்டல் பண்ண மாட்டேன். உங்களெல்லாம் கிண்டல் பண்ணுவேன். உங்களை அடிச்சு கொண்டாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஏம்மா பிறவு கதை விடுங்க. நீங்க கைய நீட்டுங்கம்மா. என்னம்மா கைய நீட்ட சொன்னா கரண்டிய கொண்டு வந்து நீட்டுறிய? தாத்தாவிய கையே அப்படிதான். சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா கைக்கு கரண்டின்னு சொன்னாரு. அப்ப ராணி அக்கா கைக்கு என்ன சொல்லுவாரு? ஏமா சத்தம் போடாதீங்க. எக்க எல்லாரும் வாயில கை வைங்க. கையை நீட்டுங்கம்மா. கையை பார்த்துலாம் நீங்க ஒண்ணும் சொல்லாண்டா. பேரை வச்சு பாருங்க. அன்னக்கிளி அன்னக்கிளி, தனலட்சுமி இங்க பேருக்கு ஒரு நல்ல சிட்டா எடுத்து போடு. அன்னக்கிளி ஏடு. அன்னக்கிளி என்ன தாத்தா அன்னைக்கிளி எடுக்க மாட்டேக்கு? ஒருவேளை தனலட்சுமி இங்க யாரு பிடிக்கலையா இருக்குமோ? தாய் கிழவின்னு சொல்லுங்க, உடனே எடுக்கும். சாரி லட்சு. சரி சரி எல்லாரும் அன்னக்கிளிய பாருங்க. அன்னக்கிளி இது தனலட்சுமிக்கு சீட்டு தானே? இந்த சீட்ல இருக்கத நான் சொல்லலாமா? ஏன் டக்குனி பார்த்து சொல்லுங்க. அது வந்த நேரத்துல இருந்தே கீச்சு பூச்சின்னு தான் சத்தம் போட்டுட்டு இருக்கு. நாங்க எதுவும் நினைக்க மாட்டோம். லட்சுக்குலாம் குத்து மதிப்பா சொன்னா போதும். சின்ன பொண்ணு என் மோவை கல்யாண விஷயம் விளையாடாத பத்திக்க நீங்க சொல்லுங்கனே. அன்னக்கிளி சீட்டை தந்துட்டு உள்ள போமா. சந்தோஷம் உண்டாகுமாம், சகலமும் கைகூடி வருமாம். ஏன் நல்லா தானே பேசுறியரு. விளக்கமா என்னன்னு சொல்லுங்க. அதாவது எப்படி வந்திருக்குன்னா, வீட்டுல விசேஷ நிகழ்ச்சி கண்டிப்பா நடக்கும்னு போட்டு வந்திருக்கு. எல்லா காரியங்களும் சுப காரியங்களாக நடக்கும்னு போட்டிருக்கு. பையனுக்கு வயசு என்னமா? 29. பையனுக்கு கல்யாணம் நடக்குமா? அந்த பாவம் எங்க இருக்கு எல்லாம் பார்த்து சொல்லுங்க. பாவமா? ஆமா பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள வர போகுது. அதுவும் உங்களுக்கு மருமகளா? அப்ப பாவம் தானே. அம்மா சொல்றேன், நீ தப்பா நினைக்க மாட்டியல? அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாவ. சும்மா சொல்லுங்க. சாரிக்க முறைக்காங்க. இனிமே வாயே திறக்க மாட்டேன். பாருங்க வாயில தான் கை வச்சிருக்கேன். ஊரையே நம்பலாம், உலகத்தையும் நம்பலாம். ஆனா உங்க பையன் உள்ளத்தை நம்பவே முடியாது. அவனை நம்பி போறவன் ஆத்துல குளத்துல குப்பர் அடிச்சுதான் உழணும்.